வெல்கம் டு த கோர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டே நைட் டிடெக்டர் யூசிங் 555 ஐசி. This is the circuit diagram of the IC. This is the NE555 IC and this is the LDR and the potentiometer connected to the IC. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின் ஆஃப் த ஐசி எல்டிஆர்லுக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் நடுவில் கனெக்ஷன் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு ஃபோர்த் பின் ஆஃப் த ஐசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எயித் பின்னோட ஷார்ட் பண்ணி அதுக்கு 9 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் ஆஃப் த ஐசி பார்த்தீங்கன்னா எல்இடியோட கிரவுண்ட் பண்ணி நம்ம பேட்டரியோட சேர்த்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிரவுண்டோட சேர்த்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டரோட இன்னும் ரெண்டையும் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டே நைட் டிடெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய சர்க்யூட் டயக்ராம். இப்போ இந்த 555 ஐசிக்குள்ளே என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ஐசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கம்பேரட்டர் இருக்குது, C1 அண்ட் C2. அதுக்கு பிறகு ஒரு RS ஃப்ளிப் ஃப்ளாப் இல்லைன்னா SR ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு நாட் கேட் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தா தான் நம்மளால் இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின்னை நம்ம ஷார்ட் பண்ணி எல்டிஆருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் சென்டர் பின்னில் கொடுத்துருக்கோம். அதாவது த்ரெஷ்ஹோல்டு பின்னையும் ட்ரிகர் பின்னையும் ரெண்டையும் ஷார்ட் பண்ணி எல்டிஆருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் சென்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்ஸ்த் பின் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். கம்பேரட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வருது. அதே மாதிரி செகண்ட் பின் பாருங்கள், கம்பேரட்டரோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வருது. இந்த இந்த 2 கம்பேரட்டரோட அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெட் பின்னுக்கும் செட் பின் ஆஃப் த ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் போகுது. அதுக்கு பிறகு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்ஸ், அதாவது Q அண்ட் Q பார் சிக்னல், இந்த 2 ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்ஸும் நமக்கு ஒரு நாட் கேட் வழியாக அவுட்புட்டாக நமக்கு தேர்ட் பின், அதாவது ஐசியோட தேர்ட் பின், அதாவது அவுட்புட் பின்னில் நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே உள்ள சர்க்யூட்ஸ், அதாவது கம்பேரட்டர், RS ஃப்ளிப் ஃப்ளாப், அதுக்கு பிறகு நாட் கேட் எப்படி தனித்தனியாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே இருந்த கம்பேரட்டர். இப்போ இந்த நம்ம ஒரே ஒரு கம்பேரட்டர் C1 மட்டும் எடுத்துக்கிறோம். C2வும் இதே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. அதனால C1 மட்டும் பற்றி பார்ப்போம். இப்போ இதுதான் கம்பேரட்டரோட டெர்மினல்ஸ். இது பாசிட்டிவ் டெர்மினல் இல்லைன்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இது இன்வெர்ட்டிங் டெர்மினல்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் டெர்மினல் இல்லை இன்வெர்ட்டிங் டெர்மினல் சொல்லுவாங்க. இது அவுட்புட் டெர்மினல் ஆஃப் த கம்பேரட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல்ஸ்க்கு இன்புட் கொடுக்குறோம். இங்கே ஹையர் வோல்டேஜ் கொடுக்கும். ஹையர் வோல்டேஜ்னு சொல்கிறது அதிகமான வோல்டேஜ் இல்லை, அதாவது விசிசிக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். விசிசி நீங்கள் 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் 8 வோல்ட் கொடுக்க போகிறீங்க. லோயர் வோல்டேஜ்னு சொல்கிறது நம்ம விசிசிக்கு 9 வோல்ட், அதாவது ஹையர் வோல்டேஜுக்கு ரெஸ்பெக்டிவாக நம்ம இங்கே கம்மியாக கொடுக்க போகிறோம். விசிசி 9 வோல்ட்னா ஹையர் வோல்டேஜ் 8 வோல்ட்டாக இருக்க போகுது, லோயர் வோல்டேஜ் 6 வோல்ட்டாக இருக்க போகுது. அதான் விஷயம். ஓகே, இப்போ ஹையர் வோல்டேஜ் ஹச்சுன்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஹை வேல்யூ. இப்போ இங்கே என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 6 வோல்ட் அப்படியே வந்துடும். எப்போ அப்படின்னா இங்கே லோ வோல்டேஜ், அதாவது 5 வோல்ட். இப்போ 6 வோல்ட் இங்கே 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 6 வோல்ட்டு தான் அதிகமானது அப்படின்னு சொல்லி இங்கே 6 வோல்ட்டை நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். இதுதான் கம்பேரட்டர் பண்ணுது. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோ வோல்டேஜ், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் லோயர் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த கம்பேரட்டரில் ஹையர் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே 3 வோல்ட்டும் இங்கே 6 வோல்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லோ சிக்னல் தான் கிடைக்குது. கம்பேரட்டரோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஹையர் வோல்டேஜும் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் லோயர் வோல்டேஜும் இருந்தால் அவுட்புட் ஹையர் வோல்டேஜாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் லோயர் வோல்டேஜும் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஹையர் வோல்டேஜும் இருந்தால் அவுட்புட் லோயர் வோல்டேஜாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் கேட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். நாட் கேட்ஸ்ன்றது வந்து நீங்கள் இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும், 1 கொடுத்தீங்கன்னா 0 கிடைக்கும். இதான் இன்புட் டெர்மினல் ஆஃப் த நாட் கேட், இதுதான் அவுட்புட் டெர்மினல் ஆஃப் த நாட் கேட். இப்போ இன்புட்டில் வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்க, அதாவது பூலியன் வேல்யூ 1, அதாவது ஹையர் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்வெர்ட் பண்ணி இங்கே 0ன்னு கொடுக்கும், அதாவது இன்வெர்ட்டராக ஒர்க் ஆகும். இங்கே 1 கொடுத்தீங்கன்னா, அதாவது ஹையர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்கே லோயர் வேல்யூ கிடைக்கும். நம்ம அது இன்புட்டில் லோயர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஹையர் வேல்யூ கிடைக்கும். இதில் வந்து எந்த கம்பேரிஷனும் இருக்காது. இங்கே வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துரும். அடுத்தப்பில் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்ப்போம். இதுதான் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், இல்லைன்னா செட் இல்லை ரீசெட் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. இதுதான் செட் டெர்மினல், இது வந்து ரீசெட் டெர்மினல், இது வந்து கியூ டெர்மினல், இது வந்து கியூ பார் டெர்மினல். இப்போது நம்ம செட்டில் வந்து ஹை வேல்யூவும் ரீசெட்டில் வந்து லோ வேல்யூ கொடுக்கச்சில நமக்கு கியூ பாரும் பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கிற நேரம் அப்படியே கியூ வந்து 1 வந்துடுது. கியூ பார் வந்து 1க்கு ரெஸ்பெக்டிவாக அவுட்புட் வந்து இன்வெர்ட்டடாக 0 கிடைக்குது. இதுதான் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட மதர் ஸ்டேட்டு, அதாவது செட் ஸ்டேட். அடுத்தப்பில் ரீசெட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்து 0வும் ரீசெட்டுக்கு 1ம் கொடுக்கும். இப்படி கொடுக்கச்சில நமக்கு என்ன ஆகுதுன்னா கியூ வந்து 0 ஆகிறது, கியூ பார் வந்து 1ஆக மாறிடுது. இது வந்து ரீசெட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு 0வும் ஆருக்கு 1ம் கொடுக்கும். இப்போ கியூக்கு வந்து 0வும் கியூ பாருக்கு 1ம் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச், அதாவது ரெண்டுக்குமே 0, செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் ரெண்டுக்குமே 0 கொடுக்கும். இப்படி நம்ம 0 கொடுக்குறனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட். இப்போ செட் ஸ்டேட் இருந்ததுன்னா செட் ஸ்டேட்டோட வேல்யூ அப்படியே இங்கே வந்துடும். ரீசெட் ஸ்டேட் இருந்ததுன்னா ரீசெட் ஸ்டேட்டோட வேல்யூ அப்படியே இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே 0வும் 0, அதாவது செட்டும் ரீசெட்டும் 0 கொடுக்குறனால நமக்கு பழைய வேல்யூஸ், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட் என்னது ரீசெட் ஸ்டேட். ரீசெட் ஸ்டேட்டில் என்ன வேல்யூ இருந்துச்சு, 0வும் 1ம் இருந்துச்சு. அது அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நோ சேஞ்ச், ஓகே, எந்த சேஞ்ச் இல்லாமல் அப்படியே வந்துடும். ஒருவேளை செட் ஸ்டேட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெட் ஸ்டேட் இருக்கிற இடத்துல செட் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 1ம் 0வும் நோ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டேட் பார்த்துருவோம். இப்போ செட் அண்ட் ரீசெட் ரெண்டுக்குமே 1 கொடுக்கீங்க, ரெண்டுக்குமே 1 கொடுத்தீங்கன்னா கியூவும் கியூ பாரும் ரெண்டுமே 0வாக தான் இருக்கும். இது பேர் இன்டர்மிட்டன்ட் ஸ்டேட்டுன்பாங்க. இந்த ஸ்டேட் வந்து நமக்கு யூஸ் ஆகாது, இது ரெண்டுலேயுமே அவுட்புட் 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தோம், எல்டிஆரையும் பொட்டன்ஷியோமீட்டரையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது விசிசிலையும் இன்னொரு எண்ட் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் கிரவுண்ட் டெர்மினல்லையும் கொடுத்துருந்தோம். இப்படி கொடுக்கச்சில நமக்கு எல்டிஆர் மேலே லைட் ஃபால் ஆகுது அப்படின்னா காலையில் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கிரேட்டர் தேன் 6 வோல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எல்டிஆரில் லைட் ஃபால் ஆச்சுன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆகிறதுனால உங்களுக்கு இந்த கரண்ட் வந்து இப்படியே ஈஸியாக பாஸ் ஆகி இங்கே வர முடியும். அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிரேட்டர் தேன் 6 வோல்ட் கிடைக்கும். அதே இது நைட் டைம் பார்த்துக்கோங்க, நைட் டைமில் வந்து உங்களுக்கு எந்த லைட்டும் இங்கே ஃபால் ஆகாது. அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதிகமாகிற சமயம் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3 வோல்ட் தான் இருக்கும். டே டைமுக்கும் நைட் டைமுக்கும் எல்டிஆர் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். நெக்ஸ்ட்டு டே நைட் டிடெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ டே டைம்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுடைய ஐசி. இது வந்து நமக்கு டே டைமில் நமக்கு தெரியும் கிரேட்டர் தேன் 6.1 வோல்ட் எல்டிஆருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் நடுவில் உள்ள இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும் செகண்ட் அண்ட் 6th பின்னை ஷார்ட் பண்ணி நம்ம எல்டிஆருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பேட்ரி சப்ளை பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிரவுண்ட் டெர்மினல் வந்து 0 வோல்டேஜுக்கு இருக்கும். இப்படி இருக்கிறனால நமக்கு உள்ளே உள்ள இன்டர்னல் கம்பேரட்டர் C1 அண்ட் C2 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த கம்பேரட்டர் 1ல் 6 வோல்ட்டும் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த கம்பேரட்டர் 2ல் 3 வோல்ட்டும் இருக்குது. இப்படி இருக்கச்சில நமக்கு இங்கே நம்ம ரெண்டையும் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறனால ரெண்டு பின்லேயும் நமக்கு 6.1 வோல்ட் கிடைக்கும். இப்போ கம்பேரட்டர் 1 மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து 6.1 வோல்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் த கம்பேரட்டர்லையும்
இன்வெர்ட்டிங் டெர்மினல் அதாவது நெகட்டிவ் டெர்மினலில் வந்து 6 வோல்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கச்சில நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? இங்கே வந்து ஹை சிக்னல் கிடைக்கும். அதாவது இந்த 6.1 வோல்ட் அப்படியே இங்கே வந்துடும். அதே இது இந்த கம்பேரட்டர் பாருங்கள், இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் 3 வோல்ட்டும் நெகட்டிவ் அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் 6.1 வோல்ட்டும் இருக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இங்கே வந்து அப்படியே வேல்யூ வரனால இந்த 6.1 வோல்ட் இங்கே வந்து ஹை சிக்னல் கிடைக்கும், இங்கே வந்து லோ சிக்னல் கிடைக்குது. இப்போ நமக்கு ஆர்எஸ் ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி தெரியும். ரீசெட் ஸ்டேட் வந்து 1, செட் ஸ்டேட் வந்து 0. அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன ஆகும்? Q வந்து 0வாக இருக்கும், Q பார் வந்து 1ஆக இருக்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு நாட் கேட் பற்றி தெரியும். இன்புட்டில் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 0 வரும். அப்போ நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்இடியோ இல்லை எந்த லேம்போ எதுவுமே இந்த பக்கம் உங்களுக்கு க்ளோ ஆகாது, எரியாது. அதாவது டே டைமாக இருக்க சில லைட்டு வந்து ஆஃப் ஆகிருக்கு. இப்படி தான் இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுது. இப்போது நைட் டைம் பற்றி பார்க்கலாம். நைட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம பேட்ரி வந்து 9 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே கிரவுண்ட் கொடுத்துருக்கறனால நம்ம கம்பேரட்டர் C1க்கு நெகட்டிவ் டெர்மினலில் 6 வோல்ட்டும் கம்பேரட்டர் 2ஓட பாசிட்டிவ் டெர்மினலில் 3 வோல்ட்டும் இருக்கும். நம்ம செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின்னை சர்க்யூட் டயக்ராமில் ஷார்ட் பண்ணி எல்டிஆருக்கும் பொட்டன்ஷியோமீட்டருக்கும் சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணுறனால நமக்கு அதனுடைய வோல்டேஜ் நைட் டைமாக இருக்கச்சில நமக்கு லெஸ் தேன் 2.9 வோல்ட் தான் இருக்கும். அப்போது லெஸ் தேன் 2.9 வோல்ட் இருக்கச்சில ரெண்டு பின்னும் ஷார்ட் ஆகி இருக்கிறனால சிக்ஸ்த்து பின்லேயும் 2.9 வோல்ட் தான் இருக்கும், செகண்ட் பின்லேயும் 2.9 வோல்ட் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் 2.9 வோல்ட்டும் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் 6 வோல்ட்டும் இருக்கிறனால நமக்கு இங்கே வந்து என்ன சிக்னல் கிடைக்கும்? லோ சிக்னல் தான் கிடைக்கும். அதே மாதிரி கம்பேரட்டர் 2 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் 3 வோல்ட்டும் அதாவது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் 2.9 வோல்ட்டும் இருக்கிறனால நமக்கு இங்கே வந்து ஹை சிக்னல் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். செட் வந்து 1ஆக இருக்கும், ரீசெட் வந்து 0வாக இருக்கும். நமக்கு தெரியும் செட்டு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா கியூவோட ஸ்டேட் வந்து 1ஆக இருக்கும், கியூ பாருடைய ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும். இப்படி இருக்கிறனால நமக்கு என்ன ஆகும்? 0லேருந்து நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 0 ஸ்டேட் வந்து நாட் கேட் வழியாக உங்களுக்கு அவுட்புட்டில் வரச்சில உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். அப்படி கிடைக்கச்சில இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேம்ப் வந்து எரியும். இப்படி தான் நம்மளுடைய டே நைட் டிடெக்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த டே நைட் டிடெக்டர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 470 கிலோ ஓம், 470 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 10 கிலோ ஓம் பொட்டன்ஷியோமீட்டர், எல்டிஆர், ஒரு எல்இடி, ஒரு 555 ஐசி, பிறகு கொஞ்சம் கனெக்டிங் வயர்ஸ் தேவை. நெக்ஸ்ட் நமக்கு பிரெட் போர்டு வேணும். நம்ம இப்போ டே நைட் டிடெக்டர் ரியல் டைமாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரெட் போர்டு எடுத்துக்கங்க. ட்ரிபிள் 5 ஐசி இதை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தாப்பில் ஐசியோட கிரவுண்ட் பின்னையும் விசிசி பின்னையும் ஃபோர்த் பின்னையும் கனெக்ட் பண்ணலாம். கிரவுண்ட் பின்னை பாட்டம் எண்ட் ஆஃப் த பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. விசிசியை நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பின் அதாவது ரீசெட் பின் ஆஃப் த ஐசியை விசிசி பின்னோட சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ண கனெக்டிங் வயர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க.
அடுத்தாப்புல செகண்ட் பின்னையும் சிக்ஸ்த் பின்னையும் ஷார்ட் பண்ண போகிறோம். ஐசியில் உள்ள செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின் ரெண்டையும் ஷார்ட் பண்ணிடுங்க. இதையும் கனெக்டிங் வயர்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின் ஆஃப் த ஐசியோட எல்டிஆர் ஒரு ரெண்டையும் ஃபோர்த் பின் ஆஃப் த ஐசியோட எல்டிஆரோட இன்னொரு ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். எல்டிஆரோட ஒரு எண்ட் வந்து ப்ளஸ் விசிசி கனெக்ட் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்டிஆரோட இன்னொரு எண்ட் வந்து செகண்ட் அண்ட் சிக்ஸ்த் பின்னில் ஷார்ட் பண்ணதோட சேர்த்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. கனெக்டிங் வயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பொட்டென்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து 10 கிலோ ஓம் பொட்டென்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணால் போதும். இதான் 10 கிலோ ஓம் பொட்டென்ஷியோமீட்டர். ஒரு எண்ட் ஆஃப் த பொட்டென்ஷியோமீட்டர் எல்டிஆர் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ரெண்டு எண்ட் ஆஃப் த பொட்டென்ஷியோமீட்டரையும் ஒரு கனெக்டிங் வயர் வச்சு ஷார்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 டெர்மினல் இருக்கும். அதில் ஒரு டெர்மினல் எல்டிஆர்லையும் மற்ற 2 டெர்மினலையும் கனெக்டிங் வயர் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிருங்க. ரெண்டு டெர்மினலை ஷார்ட் பண்ணீங்கல்ல, அந்த டெர்மினல்ல இருந்து ரெண்டையும் கிரவுண்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம அவுட்புட் பின்ல ரெசிஸ்டன்ஸையும் ஒரு எல்இடியையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆனோட் ஆஃப் த எல்இடியை தேர்ட் பின்ல ஐசியோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் கேத்தோட் ஆஃப் த எல்இடியில் ஒரு 470 ஓம் ரெசிஸ்டன்ஸை வச்சு இன்னொரு டெர்மினல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். பிரெட் போர்டை உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூவில் காட்டுறேன், பார்த்துக்கங்க. சர்க்யூட் டயக்ராமை பார்த்து கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பிரெட் போர்டில் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்யூட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நம்ம 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரியோட பாசிட்டிவ் எண்ட், அதாவது பாசிட்டிவ் லீட் எடுத்து விசிசி ஐசியோட விசிசி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தாப்புல நெகட்டிவ் லீட் எடுத்து ஐசியோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டே டைமாக இருக்கிறனால எல்இடி எரியலை. கையை வச்சு மறைக்கச்சில பாருங்கள், எல்இடி க்ளோ ஆகுது. பாருங்கள், க்ளோ ஆகுது. கை எடுத்தோன்னே ஆஃப் ஆயிருச்சு. இதுதான் டே அண்ட் நைட் டிடெக்டர் சர்க்யூட். இப்படி தான் இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுது. இந்த சர்க்யூட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா அந்த பொட்டென்ஷியோமீட்டரை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டியூன் பண்ணி
எல்இடி எரியிற பொசிஷனுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிற பொசிஷனுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே ஒர்க் ஆயிருச்சு. ஒர்க் ஆகாதவங்க பொட்டன்ஷியோமீட்டரை டியூன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.